ஓகேவா? இதுக்கு வந்து கம்பல்சரி, அதுக்கு வந்து மேபி. சரியா? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் மஸ்ட் தெரியணும். ஓகேவா? ரெஸ்டிங் ஆன் கார்னர்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுல இல்லனா லெஃப்ட் சைடுல கம்பல்சரி கார்னர் வரணும். அது பிளேனோட டைப் ஆஃப் பிளேனை பேஸ் பண்ணி, அது ஸ்கொயர் பிளேனா இல்ல ரெக்டாங்குலர் பிளேனா இல்லனா ட்ரையாங்கிள் பிளேனா இல்லனா ஹெக்ஸாகனல் பிளேனா இல்லனா வந்து பென்டகனல் பிளேனா, இந்த பிளேனை பேஸ் பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடுல கார்னர் வரும். ஓகேவா? எதுக்கெல்லாம் லெஃப்ட் சைடு மட்டும் கார்னர் வரும்னா ட்ரையாங்கிள் பிளேனுக்கு லெஃப்ட் சைடுல மட்டும் கார்னர் வரும். தென் வந்து பென்டகனல் பிளேனுக்கு லெஃப்ட் சைடுல மட்டும் கார்னர் வரும். ஓகேவா? ஸ்கொயர் பிளேனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் கார்னர் வரும். ரெக்டாங்குலர் பிளேன் ரெஸ்டிங் ஆன் கார்னர் கேஸ் ரொம்ப ரேரா தான் கொடுப்பாங்க. ஓகேவா? கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னர் வரும். எக்ஸ்டர்னல் பிளேனுக்கு கம்பல்சரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னர் வரும். ஓகேவா? இது எக்ஸ்டர்னல் பிளேன் ரெஸ்டிங் ஆன் கார்னர் கேஸ், லெஃப்ட் சைடுல கார்னர் இருக்கு. ட்ரையாங்குலர் பிளேன் ரெஸ்டிங் ஆன் கார்னர், லெஃப்ட் சைடுல கார்னர் வரணும், ரைட் சைடுல டோர். இது எல்லாமே உனக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன், எனக்கு பார்த்து புரிஞ்சுக்காது. உனக்கு லெஃப்ட் சைடுல இது கார்னர் இருக்கு, ரைட் சைடுல எட்ஜ் இருக்கு. ஓகேவா? தென் பென்டகனல் பிளேன் லெஃப்ட் சைடுல கார்னர், ரைட் சைடுல எட்ஜ். இதே வந்து ஸ்கொயரா இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே கார்னர் வரும். ஹெக்ஸாகனா இருந்தாலும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே கார்னர் வரும். இது எல்லாமே ரெஸ்டிங் ஆன் கார்னர் கண்டிஷனுக்கு. ஓகேவா? இதே ரெஸ்டிங் ஆன் சைடு ஆர் எட்ஜ், ரெஸ்டிங் ஆன் சைடு ஆர் எட்ஜ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எட்ஜ் வரும், ரைட் சைடுல அது எப்படி வேணாலும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எட்ஜ் வரணும், இதுக்கு லெஃப்ட் சைடுல எட்ஜ் வரும், ரைட் சைடுல கார்னர் வரும். ஸ்கொயருக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே எட்ஜ் வரும். ஹெக்ஸாகனுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே எட்ஜ் வரும். ஆனா நமக்கு லெஃப்ட் தான் முக்கியம், ஃபுல்லாவே லெஃப்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு லெஃப்ட் சைடுல எட்ஜஸ் வரும். ஷார்ட்டர் சைடுனா சின்ன சைடு போடணும், ரெஸ்டிங் ஆன் லாங்கர் சைடுனா லாங்கர் சைடு வர மாதிரி போடணும். அடுத்தது ட்ரையாங்கிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எட்ஜ் வரணும், ரைட் ஹேண்ட் சைடுல கார்னர். ஸோ ரெஸ்டிங் ஆன் கார்னர்னா லெஃப்ட் சைடுல கார்னர் வர மாதிரி போடணும். ரெஸ்டிங் ஆன் எட்ஜ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எட்ஜ் மாதிரி வரணும், ரைட் ஹேண்ட் சைடுல அது எப்படி வேணாலும் கார்னர் எட்ஜ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் பிளேன். இதே வந்து சர்க்குலர் லாமினானா அது எப்படியா இருந்தாலும் அது சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும். ரெஸ்டிங் ஆன் பாயிண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அது ரெஸ்டிங் ஆன் பாயிண்ட்னா எனக்கு அது சர்க்குலர் ஷேப்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ என்னென்ன கண்டிஷன்? ரெஸ்டிங் ஆன் பாயிண்ட் சர்க்குலர் லாமினா தனி, ரெஸ்டிங் ஆன் கார்னர் பிளேன்ஸுக்கு, ரெஸ்டிங் ஆன் சைடுக்கும் வந்து என்னது இந்த 5 விதமான பிளேன்ஸுக்கு. ரெக்டாங்குலர் பிளேனுக்கு மட்டும் ரெஸ்டிங் ஆன் ஷார்ட்டர் சைடு, ரெஸ்டிங் ஆன் லாங்கர் சைடு, ரெண்டு கண்டிஷன். மீதி எல்லாத்துக்குமே வந்து சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல், எல்லா சைடுமே ஈக்குவல். ரெக்டாங்குலர் பிளேனுக்கு சைடு ஈக்குவல் கிடையாது, ஆப்போசிட் சைடு மட்டும் தான் ஈக்குவல். அதனால இதை வந்து என்ன சொல்றாங்க? ரெஸ்டிங் ஆன் ஷார்ட்டர் சைடு, லாங்கர் சைடுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்னு சொல்லுவாங்க. இஸ் இட் கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா? இது புரியுதா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரைட். இப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? அடுத்த பாயிண்ட் கண்டிஷன் என்னன்னா, பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பி, பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேன் வந்து டாப் வியூல வரும். பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பினாலும் சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு ஹெச்பினாலும் ஒன்று தான், லேமினா இன்க்ளைன் டு ஹெச்பினாலும் ஒன்று தான். அப்போ ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேனை வந்து நம்ம எதில் வரையணும்? டாப் வியூல வரையணும். பிளேன் இன்க்ளைன் டு விபினாலும் சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு விபினாலும் லேமினா இன்க்ளைன் டு விபினாலும் ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேன் எங்கே வரையணும்? ஃப்ரண்ட் வியூல வரையணும். ஓகேவா? அங்கே ட்ரூ லென்த்னு வந்தது லைன்ல, இங்கே என்ன வரும்? ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேன். சாலிட்ஸ் வரும்போது ட்ரூ ஷேப் ஆஃப் த சாலிட்ஸ். ஓகேவா? அப்படியே அந்த ட்ரூன்ற வார்த்தை மட்டும் உனக்கு கண்டினியூ ஆகினே போகும். சரியா? ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் நீங்கள் என்ன பார்த்தீங்க? ட்ரூ லென்த்னு பார்த்தீங்க. இங்கே என்ன பார்க்க போறீங்க? ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேன். ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேன்ன்றது இதுதான். ஓகேவா? இது ஏன் ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேன்னு சொல்றதுன்றது அப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? இது ட்ரூ ஷேப் ஆஃப் த பிளேன். ஓகேவா?
இப்போ incline to HP னா as a true shape of the plane top view ல வரணும். ஓகேவா? அத ஃபர்ஸ்ட் பாப்போம். நம்பர் 1 plane எதுக்கு inclined இருக்கோ அதுக்கு 0 டிகிரி மாத்தணும். இப்போ இது வந்து 30 டிகிரியோ 40 டிகிரியோ 50 டிகிரியோ inclined இருக்கலாம். ஓகேவா? HP க்கு inclined இருக்கு. ஓகேவா? அது வந்து எவ்வளோ டிகிரி inclined இருக்கோ அத்தனை டிகிரி வந்து நீ என்ன பண்ணணும் 0வா மாத்தணும். அப்படி 0வா மாத்தனா அதோட ஆக்சுவல் ஷேப் வித் ஆக்சுவல் ஆங்கிள் டாப் வியூல இருந்து பார்க்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா இந்த பிளேன் எப்படி தெரியும்? ஒரு லைன் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? டாப் வியூல பார்க்கும்போது தான் இது ஹெக்ஸாகனல் பிளேனா, பென்டகனல் பிளேனா, ஸ்கொயர் பிளேனா, ரெக்டாங்குலர் பிளேனா, ட்ரையாங்குலர் பிளேனா, சர்க்குலர் லாமினாவான்றது உனக்கு தெரியும். எப்போ பிளேன் இன்க்ளைன் டு HP னா okay so now plane inclined to HP na say an example the plane is 30 degree to HP அப்பனா plane வந்து எதுக்கு inclined இருக்கு HP க்கு inclined இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் 0 degree to HP ஆ மாத்தறேன் அப்ப 0 degree to HP ஆ மாத்தும்போது எனக்கு front view ல பாக்கும்போது அது ஒரு straight line ஆ தெரியும் top view ல பாக்கும்போது எனக்கு அது எப்படி தெரியும் ஒரு hexagon ஆ தெரியும் hexagon என்ன hexagon ஆ தெரியும் with the actual angle 60 degree ஓட actual length ஓட தெரியும் அதனால இத நான் என்ன சொல்றேன் true shape of the plane சொல்றேன் இப்படி பாக்கும்போது உனக்கு front view எப்படி தெரியும் ஒரு லைன் தான் தெரியும் ஆனா அந்த லைன் inclined ஆ இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனா மேல இருந்து பாக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் hexagon ஆ தெரியும் ஆனா hexagon எப்படி தெரியும் கம்ப்ரஸ் ஆன மாதிரி அப்ப கம்ப்ரஸ் ஆன மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இப்படி இருந்ததுனா உள்ள 72 டிகிரி இருக்காது இப்படி இருந்தா உள்ள 60 டிகிரி வராது ஓகேவா அப்ப ஆக்சுவல் 60 டிகிரி வரணும்னா அது இப்படி இருந்தா தான் தெரியும் சோ இப்படி இருக்கும்போது அதாவது இன்க்ளைன் பண்ண இந்த கேஸ்ல இருக்கும்போது எனக்கு இந்த டோட்டல் லெந்த் என்ன ஆயிடுது கம்ப்ரஸ் ஆயிடுது இப்படி இருக்க வேண்டியது இப்படி போயிடுது அப்ப இந்த அகலம் குறையுது அகலம் குறையும் போது இந்த இதுவாகும்போது என்ன ஆகும் உள்ள ஒவ்வொரு ஆங்கிள் மாறும் ஓகேவா அப்ப அது ட்ரூ ஷேப் கிடையாது இட் இஸ் a hexagon not a regular hexagon ஓகேவா ரெகுலர் ஹெக்ஸாகன் தான் நாம என்ன சொல்லுவோம் ட்ரூ ஷேப் ஆஃப் தி plane னு சொல்லுவோம் ரெகுலர் பென்டகன் தான் ட்ரூ ஷேப் ஆஃப் தி plane னு சொல்லுவோம் what is regular ரெகுலர்னா all sides should be equal inner angle should be same ஓகேவா பென்டகன்னா எனக்கு 72 டிகிரி அஞ்சு பக்கமும் வரணும் ஹெக்ஸாகன்னா 60 டிகிரி அஞ்சு பக்கமும் வரணும் ட்ரையாங்கிள்னா 120 டிகிரி மூணு பக்கமும் வரணும் ஸ்கொயர்னா ரெக்டாங்கிள்னா எனக்கு 90 டிகிரி நாலு பக்கமும் வரணும் ஓகேவா அதுதான் ரெகுலர் பென்டகன் ரெகுலர் ஹெக்ஸாகன் ரெகுலர் ட்ரையாங்கிள் ரெகுலர் ஸ்கொயர் ரெகுலர் ரெக்டாங்கிள் ஓகேவா இததான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் தி plane னு சொல்லுவாங்க ட்ரூ ஷேப் ஆஃப் தி லாமினா னு சொல்லுவாங்க தூங்காத மூஞ்சி கழிட்டு வா ஓடு ஏந்து நீதான் சர்வசாதாரணமா சொல்லுது போய் தூங்க மூஞ்சி கழிட்டு வா ஓடு கழிட்டு வா கல் சொல்லுது போ கமிஷன் எப்பயுமே உட்கார்ந்த உடனே சொர்க்கலோகம் போயிடுவாரு போயிடு